வணக்கம். புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசு 2020ஆம் ஆண்டு மசோதாக்களை நிறைவேற்றியும் 3 ஆண்டுகளாக நிலுவையில் வைத்திருந்து ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உரிய காரணங்கள் இன்றி மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியதாக தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். சட்டமன்றம் இயற்றிய மசோதா தவறாக இருந்தாலும் அதனை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்றும் சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிட்டார். மேலும் ஏற்கனவே அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் போட்டுவிட்டு தற்போது திருப்பி அனுப்புவது ஏன் என்றும் வாதத்தை முன்வைத்தனர். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் பதிலளிக்க கோரிய நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு மசோதாக்களை திருப்பி அனுப்பியது ஏன் என்று தமிழக ஆளுநருக்கு கேள்வி எழுப்பினர். மசோதாக்கள் மீது 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றும் மசோதாக்களை திருப்பி அனுப்பியது தொடர்பான ஆவணங்கள் எங்கே என்றும் ஆளுநருக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினர். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான வழக்கிலிருந்து அரசு ஒருபோதும் பின்வாங்காது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைக்கு அனுமதி அளித்ததை தங்களிடம் கூறாமல் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். வழக்கு முன்வைத்த காலம் என்றைக்குமே திமுக பின்வைக்காது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆளுநரும் சந்திச்சு பேசணும்னு சொல்றாங்க. இவங்க தெலுங்கானாவுக்கு ஆளுநர் தானே, அங்க போய் அவங்க முதலமைச்சரை சந்திச்சு பேசுறதுக்கான ஆலோசனை சொல்லலாம்ல. இவங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. அவங்க தெலுங்கானாவில் போய் ஆலோசனை சொன்னாங்கன்னா மிக நல்லா இருக்கும். அதனால அவங்க தெலுங்கானாவுக்கு எப்போ போறாங்கன்னு நீங்க எல்லாம் நாங்க இணக்கமான போக்கை திமுகவை விட சகிப்புத்தன்மையோடு இணக்கமான போக்கை அனுசரிக்கிற கட்சி இருக்கவே முடியாது. இதுக்கு மேல சகிப்புத்தன்மையுடைய உச்சகட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். தமிழக நீர்வளத்துறை முதன்மை பொறியாளரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 11 மணி நேரம் விசாரணை நடத்தினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா நேரில் ஆஜரானார். அவர் மீட்கும் முயற்சியில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இடிபாடுகளுக்கிடையே 6 அங்குல விட்டமுள்ள குழாயை உள்ளே செலுத்துவதில் மீட்புக் குழுவினர் வெற்றி கண்டனர். இந்த குழாயை உள்ளே செலுத்தியதன் மூலம் உள்ளே சிக்கிக் கொண்டுள்ள 41 தொழிலாளர்களுக்கும் திட உணவுகளை அனுப்ப முடியும். முன்னதாக ஒரு 4 அங்குல குழாய் மூலம் ஆக்ஸிஜன், உலர்பழங்கள், மருந்துகள் போன்றவை அனுப்பப்பட்டு வந்தன. தற்போது 6 அங்குல குழாய் உள்ளே செலுத்தப்பட்டுள்ளது மீட்புப் பணியில் முதல் முக்கிய திருப்புமுனை என தேசிய நெடுஞ்சாலை மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் அன்ஷி மணிஷ் கல்கோ தெரிவித்தார். இந்த குழாய் சுமார் 53 மீட்டருக்கு உள்ளே செலுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளே சிக்கியுள்ள தொழிலாளர்களால் தங்களது குரலை கேட்க முடிகிறது என மீட்பு படையினர் தெரிவித்தனர். இதற்கிடையே DRDO எனப்படும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் ட்ரோன்கள் மற்றும் ரோபோக்கள் சுரங்கப்பாதை அமைந்துள்ள பகுதிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. தொழிலாளர்களை மீட்பதற்கு மாற்று வழிகள் ஏதேனும் உள்ளனவா என இந்த ட்ரோன்கள் மற்றும் ரோபோக்கள் ஆய்வு நடத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சுரங்கப்பாதை வல்லுநரான அர்னால்ட் டிக்ஸ் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகளை ஆய்வு செய்து வருகிறார்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கைதான விவசாயிகளுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. செய்யாறு அருகே சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதை எதிர்த்து விவசாயிகள் தரப்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் 20 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு 6 விவசாயிகள் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டது. இதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்நிலையில் கைதான விவசாயிகள் பிணை வழங்க கோரி திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. அதன்படி 19 விவசாயிகள் வேலூர் நீதிமன்றத்திலும் விவசாயி அருள் என்பவர் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்திலும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு பிணை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். விவசாயி அருள் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கை இதுவரை நீக்கப்படாததால் அவர் வெளியில் வர முடியாது என வழக்கறிஞர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா மீதான குட்கா முறையீடு வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். நீதிமன்ற விசாரணைக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி இது தொடர்பான மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 செப்டம்பர் 12ஆம் தேதி அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் ஓராண்டுக்கு பின் கடந்த 13ஆம் தேதி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான வழக்கில் அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் நியமன முறைகேடு தொடர்பாக தஞ்சை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாஸ்கரிடம் விசாரணை நடத்த ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். பாஸ்கரனிடம் விசாரணை நடத்துவதற்கு கடந்த 18ஆம் தேதி ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுள் தண்டனை கைதிகள் 580 துறையை நிராகரித்துள்ளதாக ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி ஊழல் மற்றும் வாரிசு அரசியலில் மட்டும் கவனம் செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். ராஜஸ்தான் மாவட்டம் பாலி மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், மாநிலத்திற்கு தற்போது வளர்ச்சி தேவை, ஆனால் வளர்ச்சி குறித்து காங்கிரஸ் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் மனநிலை பெண்களுக்கு எதிராக உள்ளதாகவும், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான மசோதா நிறைவேற்றப்பட்டதிலிருந்து பெண்களுக்கு எதிராக கருத்துக்களை கூறி வருவதாகவும் தெரிவித்தார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சட்டமன்றத்தில் பெண்கள் குறித்து கீழ்த்தரமான வார்த்தைகளால் பேசியதும் அதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவர் கூட எதிர்ப்பு தெரிவிக்காதது அவர்களின் உண்மையான முகத்தை காட்டுவதாக விமர்சித்தார். 200 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் நவம்பர் 25ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தலுக்கான பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் சுபிக்ஷா சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் சுப்பிரமணியனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த விஸ்வபிரியா நிதி நிறுவனம் மற்றும் அதன் கிளை நிறுவனங்கள் முதலீட்டாளர்களிடம் 47 கோடி ரூபாய் 68 லட்சம் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. 2013ஆம் ஆண்டு இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நிதி நிறுவனம் அதன் 17 துணை நிறுவனங்கள் மற்றும் அதன் இயக்குநர்கள் மீது வழக்குப்பதிவு செய்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை முடிந்த நிலையில் நிதி நிறுவன இயக்குநர்களான சுபிக்ஷா சுப்பிரமணியனுக்கு 20 ஆண்டுகளும், ஸ்ரீவித்யாவிற்கு 4 ஆண்டுகளும், மற்ற இயக்குநர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு 9 பேருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி ஜி கருணாநிதி தீர்ப்பளித்தார். 191 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அதில் 180 கோடியை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக வழங்கவும் உத்தரவிட்ட நீதிபதி ராகவன், மோகன் ராமசாமி ஆகிய இருவரை விடுதலை செய்து ஆணையிட்டார். சபரிமலையில் இதுவரை 1,60,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்த நிலையில் தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 60 நாட்கள் நடைபெறும் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்கான நடை கடந்த 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. பொதுவாக டிசம்பர் மாதத்தின் 2வது வாரத்திற்கு பின்புதான் சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரிக்கும். இந்த ஆண்டு மகரவிளக்கு பூஜை தொடங்கிய முதல் நாளே பக்தர்களின் கூட்டம் அதிகரித்தது. கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி தற்போது வரை சுமார் 1,61,789 பக்தர்கள் தரிசனம் செய்திருக்கின்றனர். இதில் 37,848 பக்தர்கள் விர்ச்சுவல் கியூவில் முன்பதிவு வாயிலாகவும், இதர பக்தர்கள் புல்லுமேடு, எரிமேலி உள்ளிட்ட வனப்பாதை வழியாகவும் தரிசனத்திற்கு சென்றிருக்கின்றனர். பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பக்தர்களுக்கான பாதுகாப்பு
பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர தேவசம் போர்டு மற்றும் அரசு துறைகள் சார்பில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. திமுக ஆட்சியில் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க வழிவகை செய்த தமிழ்நாடு அரசுக்கு உலக மீனவர் தினத்தன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கனிமொழி, எல்லை பிரச்சினையால் மீனவர்கள் பாதிக்கப்படும் நிலையில் அதற்கு நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு தயாராக இல்லை என கூறினார். கடந்த ஆட்சியில் மீனவர்களுக்கு பட்டா வழங்காமல் அலைக்கழிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர், திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக பட்டா வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். திறன் மேம்பாடு வழக்கில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு ஜாமீன் வழங்கி ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இடைக்கால ஜாமீன் வரும் 28ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் அவருக்கு தற்போது வழக்கமான ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அதோடு அரசியல் பணிகளில் ஈடுபட விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2014 முதல் 2019ஆம் ஆண்டு வரை ஆந்திர மாநில முதலமைச்சராக இருந்த தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு தன் பதவிக்காலத்தில் மாநில திறன் மேம்பாட்டு நிதியில் முறைகேடு செய்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அவரை கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்தனர். பின் கண்ணில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சுட்டிக்காட்டி தனக்கு மருத்துவ இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு தரப்பில் முறையிடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட மாநில உயர்நீதிமன்றம் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி சந்திரபாபு நாயுடுவுக்கு 4 வார கால இடைக்கால மருத்துவ ஜாமீன் வழங்கியிருந்தது. அல்பேனிய நாடாளுமன்றத்தில் மேசையில் தீ பற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது. அல்பேனிய நாடாளுமன்றத்தில் 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வண்ண வண்ண புகைகளை உமிழும் வகையிலான கலன்களை கொளுத்தினர். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தீப்பற்றிய கலனை கையில் எடுத்தபோது அவர் முன் இருந்த மேசையில் தீப்பற்றியது. உடனடியாக பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தீயை அணைத்தனர். இதனால் விபரீதம் ஏதும் நிகழாமல் தடுக்கப்பட்டது. அல்பேனிய பிரதமர் எடி ராமா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் குரலை ஒடுக்கும் விதமான செயல்களில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் பிரதமருமான சலி பெரிஷா குற்றம் சாட்டினார். இதனை பிரதமர் உள்ளிட்ட ஆளும் கட்சியினர் மறுத்தனர். விளையாட்டு அமைப்பு ஒன்றிற்கு சொந்தமான நிலம் தொடர்பான விவகாரத்தில் பிரதமராக இருந்தபோது அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேட்டில் ஈடுபட்டதாக சாலி பெரிஷா மற்றும் அவரது மருமகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் சாலி பெரிஷாவின் மருமகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள சாலி பெரிஷா வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள ஆஸ்திரேலிய அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 போட்டிகளில் விளையாட உள்ளன. இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான T20 தொடரில் விளையாடும் இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் அணியின் துணை கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் செயல்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஷான் கிஷன், ஜெய்ஸ்வால், திலக் வர்மா ஆகியோருக்கு அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விக்கெட் கீப்பராக ஜிதேஷ் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கும் நிலையில் ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், சிவம் துபே, பிஸ்னோய், அர்ஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, அபிஷ் கான், முகேஷ் குமார் ஆகியோரும் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் துணை கேப்டனாக செயல்படுவார் எனவும் இந்திய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருக்கிறது. NLC நிலக்கரி நிறுவனத்திற்காக நிலம் எடுக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடத்திற்கான பட்டாக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியுள்ளார். 1959ஆம் ஆண்டு NLC நிறுவனத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட போது அங்கிருந்த மக்கள் விருத்தாச்சலம் வட்டம், விஜயமாநகரம் மற்றும் புதுக்கூரைப்பேட்டை ஆகிய கிராமங்களில் குடியமர்த்தப்பட்டனர். எனினும் அப்படி மறுகுடியமர்த்தப்பட்ட கிராம நிலங்களில் நிலவரி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்தன. இந்நிலையில் 3000 குடும்பங்கள் பயனடையும் வகையில் வருவாய் நிலவரி திட்ட பணிகளை மேற்கொள்ள திமுக அரசு கடந்த ஆண்டு அரசாணை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பணிகளும் துரிதமாக முடிக்கப்பட்டன. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களின் 60 ஆண்டு கால கோரிக்கைக்கு தீர்வு காணும் விதமாக மாற்று இடங்களுக்கான பட்டாக்களை கிராம மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். விஜயமாநகரம், புதுக்கூரைப்பேட்டை ஆகிய கிராமங்களில் உள்ள 3543 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கும் அடையாளமாக 7 பயனாளிகளுக்கு இந்த பட்டாக்களை முதலமைச்சர் வழங்கினார். முதலமைச்சரிடமிருந்து பட்டாக்களை பெற்ற பயனாளிகள் 60 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றியதற்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் இதுவரை 1760 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக தெலுங்கானா மாநிலத்தில் 225 கோடியே 23 லட்சம் ரூபாய் ரொக்கம் உட்பட
659 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான் மாநிலத்தில் 93 கோடியே 17 லட்சம் ரூபாய் ரொக்கம் உட்பட 650 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசத்தில் 33 கோடியே 72 லட்சம் ரூபாய் ரொக்கம் உட்பட 323 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 76 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும், மிசோரமில் 49 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமாக இந்த 5 மாநிலங்களில் 372 கோடியே 90 லட்சம் ரூபாய் ரொக்கம் உட்பட 1760 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது 2018 சட்டப்பேரவை தேர்தலின் போது பறிமுதல் செய்யப்பட்டதை விட 636 விழுக்காடு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்ட ஆப்ரோ ஏசுதாஸ் உட்பட 3 நபர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. சென்னை கொளத்தூரில் செயல்பட்ட ஆப்ரோ ஐபி என்ற அறக்கட்டளைகள் இணைந்து 43 மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்களிடம் குறைந்த வட்டிக்கு கடன் வழங்குவதாக கூறி 37 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறது. 2011-2014 ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற இந்த மோசடி தொடர்பான புகாரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி அறக்கட்டளையின் தலைவர் ஏசுதாஸ் உட்பட 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நீதிபதி கோதண்டராஜ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏசுதாஸ் உட்பட 3 நபர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் தலா 14 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்தார். மேலும் இரு நிறுவனங்களுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் பாதிக்கப்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். பஞ்சாபின் இந்திய எல்லைப் பகுதிக்குள் பாகிஸ்தானிலிருந்து செலுத்தப்பட்ட ட்ரோன் கண்டெடுக்கப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. பஞ்சாபின் டான்டரன் மாவட்டத்தில் பாகிஸ்தான் இந்தியா எல்லைப் பகுதியின் விளைநிலத்தில் ட்ரோன் விழுந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளைநிலத்தில் ட்ரோன் கிடப்பது குறித்து தகவல் அறிந்ததும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் பஞ்சாப் காவல்துறையினரும் மேதிப்பூர் கிராம பகுதிக்கு சென்று ட்ரோனை கைப்பற்றி ஆய்வுக்கு கொண்டு சென்றனர். சோதனையில் அது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் என்றும் பாகிஸ்தானிலிருந்து செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரியவந்தது. இதோடு சேர்த்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பாகிஸ்தானிலிருந்து இந்திய எல்லைக்குள் அனுப்பப்பட்ட 8 ட்ரோன்களை இடைமறித்து பறிமுதல் செய்ததாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ட்ரோன்கள் மூலம் இந்தியாவிற்கு போதை மருந்துகள், வெடிமருந்து உள்ளிட்டவற்றை பாகிஸ்தானிலிருந்து சிலர் அனுப்புவதாகவும், இது தொடர்பாக 2 கடத்தல்காரர்களை கைது செய்து விசாரித்து வருவதாகவும் பஞ்சாப் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பாகிஸ்தானிலிருந்து இந்த ட்ரோன்கள் இந்திய எல்லைக்குள் செலுத்தப்பட்டாலும் இவற்றில் பெரும்பாலான ட்ரோன்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்டவை என்றும் எல்லை பாதுகாப்பு படையினரும் பஞ்சாப் காவல்துறையினரும் தெரிவிக்கின்றனர்.
பயணிகள் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவாக கடந்த 19ஆம் தேதி சுமார் 4.5 லட்சத்தை தொட்டது. இதை எக்ஸ் சமூக வலைதளத்தின் தனது பக்கத்தில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்திற்கு பின் இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதிக விமான சேவைகள், சிறு நகரங்களுடன் விமான நிலையங்கள் இணைப்பு ஆகிய முற்போக்கு கொள்கைகளே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான சேவை தரம் அதிகரித்திருப்பதால் நாளுக்கு நாள் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் ஞாயிறன்று மட்டும் உள்நாட்டு விமான சேவை எண்ணிக்கை 6000-ஐ தொட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டின் நவம்பர் 19ஆம் தேதி இது 5500-ஆக இருந்த நிலையில் ஒரே ஆண்டில் 500 புதிய விமான சேவைகள் தொடங்கப்பட்டதாகவும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் இதற்கு காரணமாக இருக்கும் விமான நிறுவனங்கள், விமான பயணிகளுக்கு நன்றி என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேறிகள் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கையால் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தானியர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பியுள்ளதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் சுமார் 17 லட்சம் ஆப்கானிஸ்தானியர்கள் வசிப்பதாகவும் அவர்களில் பதிவு செய்யாதவர்களை வெளியேற்றவும் அந்நாட்டு அரசு நடவடிக்கையை தொடங்கியது. அதன்படி அக்டோபர் 31ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டது. எனினும் பாகிஸ்தானில் சுமார் 14 லட்சம் ஆப்கானிஸ்தானியர்கள் அகதிகளாக பதிவு செய்துள்ளனர். உரிய ஆவணங்கள் இல்லாதவர்களில் இதுவரை 4 லட்சம் பேர் ஆப்கன் திரும்பியதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் அதை ஆப்கனின் தலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஜபியுல்லா முஜாஹித் உறுதிப்படுத்தியுள்ளார். டோர்கா மற்றும் ஸ்பின் போல்டெக் ஆகிய எல்லைப் பகுதி வழியாக அவர்கள் ஆப்கனுக்குள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 1980களில் சோவியத் யூனியன் படைகள் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தபோது பல லட்சம் பேர் அண்டை நாடான பாகிஸ்தானுக்குள் தஞ்சமடைந்தனர். அதேபோல 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியை பிடித்த பிறகும் ஏராளமானோர் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து அந்நாட்டில் தஞ்சம் புகுந்தனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தாலும் இந்திய அணி திறமையாகவும் சிறந்த ஒருங்கிணைப்புடனும் விளையாடியதாக பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் தெரிவித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலகக்கோப்பை தொடர் முழுவதும் இந்திய அணி விளையாடிய விதம் பெருமைக்குரியது என்றார். சிறந்த ஒருங்கிணைப்பு மற்றும் உத்வேகத்துடன் விளையாடிய இந்திய அணி தொடர்ந்து 10 போட்டிகளில் வெற்றி பெற்றது பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ள ஷாருக் கான், விளையாட்டு என்பது சில நேரம் கெட்ட நாளாகவும் அமையக்கூடியது. அது துரதிருஷ்டவசமாக நமக்கு நேரிட்டுவிட்டது என்றும் கூறியுள்ளார். கிரிக்கெட் வரலாற்றை தொடரச் செய்த இந்திய அணிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இந்தியர்களை அதிக உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொள்ளச் செய்த அணி வீரர்களை பாராட்டுவதாகவும் கூறியுள்ள ஷாருக் கான், உங்கள் மீதான எங்களின் காதலும் அன்பும் எப்போதும் தொடரும் என்றும் ஒட்டுமொத்த தேசமே இந்திய அணியால் பெருமை கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். அகமதாபாத்தில் நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டம் வென்றது. இந்தியாவின் பொருளாதாரம் 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் முதல் தொழில் அதிபர்கள் வரை பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச நிதியத்தின் தரவுகளின் அடிப்படையில் இந்தியா 4 டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை தாண்டியுள்ளது தெரியவந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தொழிலதிபர் கௌதம் அதானி, 2 மத்திய அமைச்சர்கள் மற்றும் மகாராஷ்டிர துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் இதுகுறித்து பாராட்டி பதிவிட்டுள்ளனர். உலக அளவில் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதற்கு வாழ்த்துக்கள் என அதானி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அதில் மூவர்ண எழுச்சி தொடர்கிறது, ஜெய்ஹிந்த் எனவும் பதிவிட்டுள்ளார். ஆனால் இந்தியா இந்த சாதனையை அடைந்ததா என்பது குறித்து தேசிய புள்ளியியல் அலுவலகமோ அல்லது மத்திய நிதி அமைச்சகமோ தெரிவிக்கவில்லை. முன்னதாக ஜூன் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% உள்ளது. இது சீனா பதிவு செய்த 6.3% விட அதிகமாகும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஓபன் ஏஐ நிறுவனத்தின் இடைக்கால தலைவராக எம்மட் ஷியர் பொறுப்பேற்றுள்ளார். ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைவராக இருந்த சாம் ஆல்ட்மேன் அதிரடியாக நீக்கப்பட்ட நிலையில் தற்போது எம்மட் ஷியர் பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே சாம் ஆல்ட்மேன் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி குழுவில் பணியமர்த்தப்பட்டுள்ளார். அவருடன் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் இணை நிறுவனரும் அந்நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான கிரெக் பிராக்மேன் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் இணைந்துள்ளார்.
இந்த இரு நிறுவனங்களுக்கிடையே செயற்கை நுண்ணறிவு துறையில் போட்டியான சூழல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் எம்எட்ஷியர் மற்றும் மைக்ரோசாப்ட் தலைவர் சத்யா நாதெல்லா ஆகிய இருவரும் இரு நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டணியை தொடர்ந்து வைத்திருப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சாம் ஆல்ட்மேன் பதவி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த எம்எட்ஷியர் முடிவு செய்துள்ளதாகவும் இதன் விசாரணையை 30 நாட்களுக்குள் முடித்து அறிக்கை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்டில் சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ள தொழிலாளர்களின் மன உறுதியை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். உத்தரகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ள தொழிலாளர்களின் நிலை குறித்து கேட்டறிந்தார். இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ள முதல்வர் அலுவலகம் தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் உணவு, குடிநீர், பிராணவாயு, மருந்துகள் ஆகியவை குறித்து பிரதமரிடம் விளக்கியதாகவும் மீட்புப் பணிகளின் நிலவரம் குறித்து எடுத்துரைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதைக்குள் சிக்கியிருக்கும் தொழிலாளர்களுக்கு நம்பிக்கையை அளிப்பதுடன் அவர்களது மன உறுதியை அதிகரிப்பதற்கான வழிகளை கையாளுமாறு பிரதமர் அறிவுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொழிலாளர்களை மீட்கவும் அவர்களுக்கு ஊக்கமளிக்கவும் அனைத்து துறையினரும் இரவு பகலாக செயல்பட்டு வருவதாக பிரதமரிடம் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கூறிய நிலையில் தானும் தொடர்ந்து மீட்புப் பணிகளை நேரில் பார்வையிட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். பிரதமர் அலுவலகத்தைச் சேர்ந்த மருத்துவக் குழுக்களும் உத்தரகாசியில் முகாமிட்டு தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் தொழிலாளர்கள் மீட்கப்பட்டதும் அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 26ஆம் தேதி திருவண்ணாமலை தீபத்தை காணவும் பௌர்ணமியையொட்டி பல லட்சம் மக்கள் கிரிவலம் செல்ல வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக வரும் 25 லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்திருக்கிறார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் 2005ஆம் ஆண்டு சிறை சென்ற அவர் பிணையில் வெளியே வந்தார். இது தொடர்பான வழக்கு தொடர்ந்து பொய்யான வாக்குறுதியை OS மணியன் அளித்ததாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சவுதி அரேபியாவில் ஐயத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட தனது கணவரை மீட்டுத் தர வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீருடன் பெண் ஒருவர் மனு அளித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் முள்ளிமுனை கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி என்பவர் தனது குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கண்ணீர் மல்க வந்தார். மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்த நந்தினி சவுதி அரேபியாவில் சிக்கியுள்ள கணவரை மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்தார். தனது கணவர் சமயகாந்த் சவுதி அரேபியாவிற்கு மீன்பிடி கூலி தொழிலாளியாக சென்றதாகவும் கடந்த 9ஆம் தேதி அந்நாட்டு காவல்துறையினரால் ஐயத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறிய நந்தினி உடனடியாக அவரை விடுவித்து சொந்த ஊர் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதன்படி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும்